கில்வி பங்களா இதானே? ஆமா. ஒரு கொரியர் வந்திருக்கு. எல்லாத்தையும் ஒழுங்கா கிளீன் பண்ண சொன்னா என்னமோ தடவிட்டு இருக்க? அதுக்கு என்ன வலிக்குமா? சார் காஃபி. யாரோ வந்திருக்காங்க. பொழுது விடிஞ்சாலே இந்த விசிட்டர்ஸ் தொந்தரவு தான். நான் எழுந்திரிச்ச உடனே காபி சாப்பிடணும் தெரியாது. ஏன் இவ்வளவு லேட்டு? எந்திரிக்க லேட் ஆயிடுச்சுங்க. அதுக்கு தான் வெட்டி கதை பேசாம சீக்கிரமா படுத்து தூங்கடுங்கிறது. நான் இல்லைங்க, மாடு எந்திரிக்க லேட் ஆயிடுச்சு, பால் கறக்க முடியல. ஏன் அங்கதில்ல? நேத்து ஏன் செடிக்கெல்லாம் தண்ணி ஊத்தல? மழை பெஞ்சதுங்க. மழை பெஞ்சு என்ன கொடை பிடிச்சிட்டு தண்ணி ஊத்த வேண்டியது தானே? வர வர யாருமே ஒழுங்கா வேலை செய்ய மாட்டேங்கிறங்க. எல்லாரும் டிஸ்மிஸ் பண்ணா தான் சரிப்பட்டு வருவீங்க. நீ யாரப்பா? சார், மிஸ்டர் சந்துருக்கு ஒரு கொரியர் வந்திருக்கு. எவனது மிஸ்டர் சந்துரு? இந்த வீட்டில் அப்படி யாரும் இல்லையே. நீங்க? நான் இந்த வீட்டில் வேலைக்காரன். அப்போ மிஸ்டர் ராகேஷ்? அவர் என்னுடைய பாஸ். அவருக்கு ஃபோன் பண்ணி கேட்டு பார்த்து தான் வரும். மிஸ்டர் சந்துரு இங்க இருக்கிறதா அவர் தான் சொன்னாரு. அவரே சொன்னாரா? இருக்கா இங்கதான் இருக்கா. அப்போ இந்த பார்சல் இங்க வச்சிடறேன். இதுல ஒரு கையெழுத்து போடுங்க. கையெழுத்து போடலாம் எனக்கு நேரம் இல்லை. வேணா நான் கை நாட்டு வச்சிடுறேன். ஏய் கோவிந்தசாமி, ஏன்டா அப்படி அட்டகாசம் பண்ற? உனக்கும் கோமதிக்கு ஏதாவது பிரச்சனைனா நான் தீர்த்து வைக்கிறேன்டா. கீழே இருங்கடா. மரியாதை கீழே வரல, நான் கீழே வர வேண்டியதா இருக்கும். ஐயா முதலாளி, என்னப்பா? ஏய் ராஜு, இவனை உள்ள போட்டு அடிச்சு வை. 3 நாளைக்கு வெளியே விடாத, அப்பதான் ஒழுங்கா இருப்பான். சரிங்க சார். ஏப்பா, எல்லா வேலையும் முதலாளி தான் செய்யணுமா? இதெல்லாம் பார்த்துக்கு வேற யாரும் கிடையாதா? இல்ல சித்தப்பா, அவங்க எல்லாம் தின்னுட்டு தூங்குதா லாய்க்கு. எல்லாத்துக்கும் நான் தான் வந்து நிக்கணும். டே முன்சாமி, மார்க்கெட்ல கேரட் இல்ல, இந்த தடவை பழைய ரேட்டுக்கு தர மாட்டேன். முதலாளி கிட்ட சொல்லிட்டு சொல்றேங்க. ஏ மாரிமுத்து, வைத்தியநாதனை கட்டி போட்டியா? வைத்தியநாதனுக்கு என்ன பாச்சு? அவனை கட்டி போடலன்னா எல்லாத்தையும் மேஞ்சிருவான். ஓ, அவ்வளவு மோசமானாளா? காலம் ஆடு சித்தப்பா. சரியா போச்சு. இங்க இருக்கிற ஆடு மாடுகளுக்கெல்லாம் மனுஷன் பேரை வச்சிட்டியா? இல்ல சித்தப்பா, இங்க ஏகப்பட்ட ஆடு மாடு கோழிலாம் இருக்கா. பேர் வச்சா அடையாளம் தெரிஞ்சுக்க ஈஸியா இருக்கு. அது மட்டும் இல்ல, பேர் வச்சு கூப்பிட்டா எனக்கும் ஏதோ சொந்தம் இருக்குன்னு மனசுக்கு ஆறுதலா இருக்கு. ஏன்பா அப்படி நினைக்கிறேன்? நான் இல்ல உனக்கு. என் அண்ணன் உன்னை தத்து மட்டும் தான் எடுத்தார். ஆனா நான் உன்னை என் சொந்த மகனா நினைக்கிறேன்ப்பா. ஐயோ சித்தப்பா, நான் விளையாட்டுக்கு சொன்னேன். டிஏஜி ரகுராம் என் சித்தப்பான்னு எல்லார்கிட்டயும் சொல்லி எவ்வளவு பெருமைப்பட்டுக்கிறேன் தெரியுமா? எங்க அப்பா இறந்ததுக்கு அப்புறம் அந்த இழப்பு எனக்கு தெரியலனா அதுக்கு காரணமே நீங்க காட்டுற அன்பு தானே. சரி சரி விடு ராகேஷ். அந்த ஃபைல் எடு. இல்ல கோவிந்தா, சீக்கிரம் ஏத்தல, வண்டி கிளம்பணும்ல. இது ஃபாரின் லோனுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம். யாரையோ பிடிச்சி ரொம்ப கஷ்டப்பட்டு வாங்கினதுப்பா. வர 20ஆம் தேதிக்குள்ள இதை ஃபில்அப் பண்ணி ஒரிஜினல் டாக்குமெண்ட்டோட எனக்கு அனுப்பி வை. சரி. இது மட்டும் உனக்கு சாங்ஷன் ஆச்சுன்னு வச்சுக்க, இனிமே உனக்கு ஃபினான்ஷியல் ப்ராப்ளமே இருக்காது. ரொம்ப தேங்க்ஸ் சித்தப்பா. எனக்கு எதுக்குடா தேங்க்ஸ்? இவன் என்ன இங்கதான் சுத்திக்கிட்டு இருக்கானா? அதான் செலக்ட் அடிச்சானே. நான் கிளம்புறேன். ஓகே சித்தப்பா. வாங்க. வண்டி எடுப்பா. பை சித்தப்பா. ஐயோ, என்னடா இது? அது ஏன் கேக்குறீங்க? அந்த சந்துருக்கு ஒரு பார்சல் வந்துச்சு. உள்ள என்ன இருக்குன்னு நெட்டி பார்த்தேன். பேயோ பிசாசோ வந்து கன்னத்தை பிடிச்சு புறாண்டிடுச்சு. அவனுக்கு யார பார்சல் அனுப்பிருப்பா? கடன் கொடுத்தவன் தான். நேரில் பிடிக்க முடியலன்னு அவனை கொல்றதுக்காக உள்ள எதையோ வச்சு அனுப்பிச்சிருக்கான். இப்ப எங்கடா அவன்? 3 நாளா தேடுறேன். அவனை பிடிச்சு கொண்டு வா. நான் ஊர்ல இல்லைன்னு சொல்ல, அப்பதான் வருவான். வரட்டும், 4 அரை விடுறேன். கண்டிப்பா விடுவீங்களா? டேய் கண்டிப்பாடா. அப்ப பிடிச்சு கொண்டு வந்து. நாயரே, அந்த சந்துருனாலேயே நான் முழுகிட்டேன். அவன் பாட்டுக்கு எத்தியோப்பியா ஐரோப்பியான்னு 60,000 ரூபாய்க்கு ஐஎஸ்டி பேசிட்டு கடை வச்சுட்டு போட்டான். അതൊന്നും സാരില്ലടോ. ഉങ്കിട്ടാവത് ISD പേസിനെ എങ്കിട്ട് ടിക്കറ്റ് വാങ്ങി നേരിലെ പോയിട്ടാ 6 ലക്ഷം തരണം. അവനാലെ ട്രാവൽ കമ്പനി മൂടിയിട്ട് ഞാൻ കാൽനടയായി சுற்றுறேன். அவனை என் கையில கிடைச்சா நான் அவனை கொலை பண்ணிடுவேன். கிடைச்சாதானே? ஹலோ, சென்னைக்கு ஒரு எஸ்டிடி பண்ணணும். பண்ணிக்கிங்க சார். தாத்தா, நான் தான் சந்துரு, சிங்கப்பூர் ஏர்போர்ட்ல இருந்து பேசுறேன். அது சிங்கப்பூர்ல காக்கா இல்லன்ற விஷயம் எனக்கும் தெரியும். இருந்தாலும் டூரிஸ்ட்லாம் பாக்குறதுக்காக ஒரே ஒரு காக்காயை வாங்கி சாம்பிளுக்கு ஏர்போர்ட்ல கட்டி போட்டு வச்சிருக்காங்க தாத்தா. அப்புறம் தாத்தா, ஒரு ஹாப்பி நியூஸ். 2 கோடி ரூபாய் பிசினஸ் கான்ட்ராக்ட் சைன் பண்ணிருக்கேன் நானு. எல்லாரும் மாட்டை பிடிச்சு காட்டுறா. ஐயோ, கெடுத்துட்டானே. யாரோ மாடை பிடிச்சு கட்டுன்னு கத்துறாங்க.
சொல்றாங்க? அது ஒண்ணும் இல்ல தாத்தா, இங்க இருந்து நியூசிலாந்துக்கெல்லாம் மாடுகள் எக்ஸ்போர்ட் ஆகுது. அதுல ஒண்ணு அவுத்துக்குச்சு போல இருக்கு. அதை புடிச்சு கட்டுறான்னு பைலட் திட்டுறாரு. பைலட் தமிழ்ல பேசுறேன். சும்மா எதையாவது கேட்டுக்கிட்டே இருக்காதீங்க. ஐஎஸ்டில எனக்கு பில் ஏறுதுல. நோ தாத்தா, என்னால இந்த வெக்கேஷனுக்கு சென்னைக்கு வர முடியாது. நான் போய் நம்ம எஸ்டேட்டை பார்க்கலன்னா அங்க இருக்க டீ எல்லாம் கறியிரும். வேணா அடுத்த வெக்கேஷனுக்கு வரதுக்கு ட்ரை பண்றேன். அப்படி இருந்தா எப்படி என்னடா சுற்ற ஹெல்மெட் 159 ரூபா சார். என்னது லைனே கிடைக்காம பூத்துக்குள்ள சுத்தி வந்துகிட்டு இருந்தேன். 159 ரூபாங்கற சார் மீட்டர் ஓடி இருக்கு சார். மீட்டர் தப்பான மீட்டர். ஆட்டோ மீட்டர் தூக்கி ஃபிக்ஸ் பண்ணிருக்கிற. பிஎன்டி டிபார்ட்மென்ட்ல கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன். சாரி சார். இட்ஸ் ஆல் ரைட். பொறுக்கும்போது இப்படி தானே. உனக்கு என்ன கட்டணம் கிடைச்சிருச்சா? போயா, உனக்கு ஒரு கொரியர் வந்திருக்கு. நீயா? நான் தான் எப்படி கண்டுபிடிச்சேன்? இந்த ஊர்ல வேற எவனுக்கும் இந்த மாதிரி மூஞ்சியை மூடிட்டு சுத்த வேண்டிய அவசியம் இல்ல. கொரியர் எப்ப வந்து எடுக்க போற? 2 நாள் கழிச்சு வந்து எடுக்கிறேன். போ. 2 நாள் கழிச்சு வந்தா ஊருக்கு போன முதலாளி திரும்பி வந்துடுவாரு. இப்பயே வர்றேன்யா, நீ போ. ராகேஷ், என்ன பார்த்த உடனே குளிர கூடாதுன்னு கதவை சாத்திரியே. இதாண்டா உண்மையான ஃப்ரெண்ட்ஷிப்ங்கிறது. இன்னைக்கு ஒரு முடிவு எடுத்தே ஆகணும். என்ன? ஊர்ல டீ கடையில இருந்து பேங்க் வரைக்கும் எல்லா இடத்துலயும் கடன் வாங்கி வச்சிருக்க. கொடுக்குறாங்க, வாங்குறேன். என்ன பண்றது? இன்னைக்கு கடன், நாளைக்கு ரொக்கம்னு சொல்றாங்க. வாங்கி பார்க்கறேன், ரொக்கம் வர மாட்டேங்குது. அதான் மறுபடியும் கடனே வாங்குறேன். ₹1 2 இல்ல, உங்க தாத்தா கிட்ட 50 லட்சம் ரூபாய் வாங்கிட்டு வந்து காலி பண்ணிருக்கேன். ஃபாரின் போனேன்ல. ஆமா, ஸ்பெயினுக்கு போனேன். அங்கே யார் உங்க அப்பனா இருக்கான்? போடா. திராட்சை சாகுபடியை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக போனேன். அப்புறம் இங்க வந்து பார்த்தா மேனேஜர் சொல்றான் அதோட நல்ல செடி இருக்கு, அதை போட்டு பாருங்கன்னா. சரி, அதை சாகுபடி பண்ணலான்னாக்க செடி மட்டும் குபுகுபுன்னு வளருது, காயையும் காணும் கனியையும் காணும். அப்புறம் கடிச்சு பார்த்தா அது கஞ்சா செடின்னு தெரியுது. அப்புறம் போலீஸ் தெரிஞ்சு கேஸ் ஆகி தீய வச்சு கொளுத்தி. சரி, அதை விட சுவிட்சர்லாந்து போனி, அது எதுக்கு? ஜாலி ட்ரிப்பா? ஜோலி ட்ரிப்டா. 100 கறவை மாடு வாங்கி விட்டா நல்ல காசுன்னு சொன்னாங்க. சரின்னு வாங்கிட்டு வந்தேன். வர்ற வழியிலே 60 மாட்டுக்கு அந்த்ராக்ஸ் வியாதி வந்து செத்து போச்சு. சரி, நீங்க இருந்து வீணா ஊர் சுத்த வேணா, முதல்ல சென்னை கிளம்பு. நான் உங்க தாத்தா ஃபோன் பண்ணி சொல்றேன். வேணாண்டா, அவசரப்படாதடா. இந்தாங்க முதலாளி. இதை மட்டும் கரெக்டா பண்ணு. போட்டுக்கடா, போடு, நல்லா போடு. தாத்தாவுக்கு போடு. என்ன மறந்துடுறா நீ. ஆனா ஒண்ணு மட்டும் மறந்துடாதடா. அன்னைக்கு ராத்திரி மணி 12 இருக்கும். குன்னூர் ஜங்ஷன் ரோட்ல என் முன்னாடி 2 வழி போச்சு. உன் லக்கு, நான் லெஃப்ட்ல போகாம ரைட்ல போனேன்டா. லெஃப்ட்ல எவனாவது கடங்காரன் நின்னு இருப்பா. இப்போ அப்படிதான்டா நிக்கிறான். அப்படி போனதுனாலதான் ஆக்சிடென்ட் ஆகி அன்கான்சியஸா கிடந்த ஒண்ணு ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துட்டு போய் என்னால 4 பாட்டில் ரத்தம் கொடுத்து காப்பாற்ற முடிஞ்சதுடா. இத்தனை நாள் 3 பாட்டில் தான் சொன்னேன், இப்ப 4ங்கிற. ஒரு பாட்டில் என்ன வட்டியா? ராகேஷ், நம்ம 2 பேருடைய உடம்புல இப்ப ஒரே ரத்தம் தான் ஓடிட்டு இருக்குது. என்னோட ரத்தத்தோட ரத்தம் நீ எனக்கு துரோகம் பண்ணலாமா? என் ரத்தம் கொதிக்குது முதலாளி. இந்த ஆள் இதே கதையை சொல்லி ரொம்ப வருஷமா உங்களை பிளாக்மெயில் பண்றான். பழச மறக்காத ராகேஷ். சரி, போய் அந்த கொரியரை படி போ. போ. என்னடா இது? கவரை திறந்தா நாய் கழுத்துல இன்னொரு கவரு. டேய், நாயை கீழ விட்டு லெட்டர் பண்றா. இது வேற யாரா இருக்கும்? அன்புள்ள சந்துரு, ஒன்னா கைகோத்து நடக்க ஆரம்பிச்ச காலத்துல இருந்து நான் உங்களை காதலிக்கிறேன். ஆனா நீங்க என் மனசை புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறீங்க. இந்த சம்மர் ஹாலிடேஸ்க்கு நாங்க அங்க வரும்போது இதை அனுப்புன நீங்க கண்டுபிடிச்சா உங்க மனசுல நான் இருக்கேன்னு அர்த்தம். இப்படிக்கு அன்பை தேடும் முறைப்பெண். கேட்ச் மீ இஃப் யூ கேன். கிழிஞ்சது போ. டேய், அட நீ வேற சிஎம்ஏ சிங்கிள் டீக்கு லாட்டரி அடிக்கிறாரா, மந்திரிக்கு மசாலா பால் கேக்குதா? இந்த லவ் எல்லாம் எனக்கு இப்ப தேவையாடா? டேய், யாரு என்ன ஒண்ணுமே புரியலடா. ஐயோ, அந்த காலத்துல எங்க தாத்தா வேற வேலை இல்லாம 6 பொண்ணு ஒரு பையன் பெத்தாடுறா. பையனுக்கு பிறந்தவன் தான் நானு. அந்த 6 பொண்ணுங்களுக்கு அப்புறம் 6 பொண்ணுங்க பிறந்துச்சு. அதுல ஏதோ ஒரு லூஸ் தான் எனக்கு இந்த லெட்டர் எழுதிருக்குன்னு நினைக்கிறேன். டேய், என்னடா அலட்சியமா பேசுற? என்ன? எல்லா சொந்தமும் இருந்து ஒரு பொண்ணு உன்னை லவ் பண்றானா? நீ ரொம்ப லக்கி ஃபெல்லோடா. இந்த சம்மர் ஹாலிடேஸ்ல அவங்கள மீட் பண்ணும்போது நீ அவங்கள கண்டுபிடிக்கிற. தோ இதுல ஒரு கேசட் கூட இருக்கு. டேய், அதுல ஏதாவது மெசேஜ் இருக்கும். அந்த டேப் ரெக்கார்டர் எடுத்துட்டு வா. என்னாச்சு? அண்ணே, கோடீஸ்வரன் சந்திர முதலாளி பேங்க்ல அங்க இருக்கு. யோ, என்ன தமிழ் தெரியாதா? சந்திர முதலாளி பேங்க்ல அங்க இருக்கு. சார், இங்க வாங்க. யார் தேடுறீங்க? சந்திர முதலாளி. எவ்வளவு வரணுங்க? உங்களுக்கு எவ்வளவு வரணும்? என்ன? உங்க முதலாளி கிட்ட இருந்து ஏதாவது வரணும்னா
இங்க நின்னு டைத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க. அவரை நாங்க பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. தெரியும், எப்ப போன் பண்ணாலும் வாசு தப்பான்னு சொல்லிக்கிட்டே இருப்பா. நேத்து அழுதுட்டா, அதனாலதான் வந்தேன். காரை கூட அனுப்புறேன்னு சொன்னா. ஃப்ராடு இல்ல, ஃபாடு ஐகான். நிறைய இருக்கு அந்த மாதிரி. காரு கட்ட வேண்டியதும் காணுமே. அது வேற ஒன்றும் இல்ல, 2:30 மணி வண்டிக்கு வரதா சொன்னேன். அவனுக்கு ஒரு இன்ப அதிர்ச்சியா இருக்கட்டும் சொல்லி 9 மணிக்கே வந்துட்டேன். திடீர்னு நான் முன்னால போய் நின்றா வசந்துடுவா இல்ல. சாருக்கு ஒரு டீ கொடுறா. சார், சந்திர முதலாளி எனக்கு அவ்வளவு மரியாதை. நீங்க வேற ஒரு சித்தப்பா. டீ சாப்பிடலாம் அவர் அவமானப்படுத்துற மாதிரி. டீ போடுறா. இங்க வா. இந்த முட்டாளை கூட்டிட்டு போக 2:30 மணிக்கு அவன் வருவா. அது வரைக்கும் இவனை விட வேண்டாம். நல்ல ஐடியா தான். அது வரைக்கும் இவனை எப்படி உட்கார வைக்கிறது? உட்காரலன்னா அவனை உள்ள போட்டு அடைச்சிடுவா. சூப்பர் டீ. காசு கூட. காசா? நீங்க தானே டீ குடின்னு சொல்லி வாங்கி கொடுத்தீங்க. உனக்கு ஓசியில டீ வாங்கி தர்றதுக்கு நான் என்ன உனக்கு மச்சானா? மரியாதை குறையுது. இன்னும் குறையும். அந்த முதலாளி பங்களாக்குள்ள வழி. யோ, இப்படி ஒரு முதலாளி, இப்படி ஒரு பங்களா எதுவுமே எங்களுக்கு தெரியாது. 2:30 மணிக்கு வர்றான்ல, அவங்கிட்டே வழி கேட்டு நம்ம 3 பேர் தெரிஞ்சுக்குவோம். உட்காரடா, உட்காரடா. வழிய விடுங்கடா கலக்கார பசங்களா. இது புடி நகரு. யாரு? ஹில்வியூ பங்களா இதுதானே? அறிவு கட்டவனே, அதான் எழுதி போட்டிருக்கில்ல. இந்த ராத்திரியில் எழுப்பி எதை கேட்கணுமா? இந்த பங்களா சந்திரோட தானே? யாரடா சொன்னா? கொடைய மடக்கடா. இந்த சந்திரவுக்கு பக்கத்துல எங்காவது பங்களா? இந்த தமிழ்நாடு பூரா தேடினாலும் சந்திர பங்களா கிடைக்காதே. நான் இல்ல. இந்த ஹில்வி எஸ்டேட், ஹில்வி ஃபார்ம், ஃபேக்டரி அதெல்லாம் இருக்கு. ஆனா சொந்தக்காரங்க வேற. என் முதலாளி ராகேஷ் சார். அப்ப சந்திரவுக்கு எதுவுமே இல்லையா? இருக்கு. ஊரை சுத்தி கடன் இருக்கு. ஃப்ராடுங்கிற பேர் இருக்கு. டாக்டர் அடிச்சில வாடகை தராத ஒரு ரூம் இருக்கு. அவன் பேரை சொன்னா உதவி இருக்கு. என் காலும் வெல்லும் வென்ற பின்னே வாங்கடா வாங்க வாங்கடா. ஐயோ, பேய் பேய். கைலாசம், அப்பா, சித்தப்பா. ஓ, ஞாபகம் இருக்கா? பெரிய பேலஸ், ஏகப்பட்ட பணம். இந்த ஏழை சித்தப்பாவை மறந்துருப்பேன்னு நினைச்சேன். அப்படிலாம் இல்ல சித்தப்பா, ஏதோ சின்னதா தப்பு பண்ணிட்டேன் நானு. தப்பு பண்ணது நான் தான்டா. நீ ஊரு பூரா கடன் வாங்கி எல்லா பயலையும் ஏமாத்துற விஷயம் தெரியாம இந்த ஊர் ஜங்ஷன்ல இறங்கி உனக்கு நெருங்கிய சொந்தம் சொல்லிட்டு உண்மை அதானே? சொன்னதாண்டா தெரியும். என்ன பீஸ் பீஸா கிழிச்சு நீ கிடக்கலனா என்ன கொள்ளிடுவான்னு சொல்லி தூக்குல போட்டு அடிச்சுட்டாங்க. ஓட பிரிச்சு தப்பிச்சே தெரியுமா? சரி விடுங்க சித்தப்பா, இதெல்லாம் உங்களுக்கு சிம்பிள் மேட்ரு. முதல்ல ஓடு பிரிச்சு இறங்கி வந்திருக்கீங்க. என்ன சாப்பிடுறீங்க? வேணாம், அப்படிலாம் சொல்லக்கூடாது. எனக்கு ஒரு வேண்டுதல் இருக்கு. என்ன? உனக்கு இருக்கிற ஃபார்ம் ஹவுஸ், பெங்களா, பேங்க் பேலன்ஸ் இதையெல்லாம் நான் பார்த்து ரசிச்ச கதை ஊருக்கு போய் மாமா கிட்ட சொன்னதுக்கு அப்புறம் தான் சாப்பாடு. யாரா இந்த நேரத்துல போன் பண்றது? தாத்தா, நான் தான் பேசுறேன். ஓ, சந்துருவா. என்னடா இந்த நேரத்துல? கைலாசம் சித்தப்பா வந்தாரு. யாரு? கைலாசமா? ஆமா. அவன் இதுக்கு அங்க வந்தான். 10 லட்சம் ரூபாய் பணம் வேணும்னு கேட்டார் தாத்தா. நான் சொன்னேன் அதெல்லாம் முடியாதுன்னு. அப்படின்னா ஒரு 5 லட்சமா கொடுனாரு. நான் சொன்னேன் அதுக்கு தாத்தா கிட்ட ஒரு வார்த்தை சொல்லாம நான் கொடுக்க முடியாதுன்னு சொன்னேன். அதுக்கு அவர் சொல்றாரு, அந்த ஆமாஞ்சாமி கிழத்துக்கிட்ட என்ன கேள்வி, அது இன்னைக்கோ நாளைக்கோ இருக்குன்றார் தாத்தா. அவன் அப்படியா சொன்னா? அப்புறம் வேற வழி இல்லாம உங்ககிட்ட கூட பெர்மிஷன் வாங்காம தடவையா ஒரு பொய் சொல்ல வேண்டியதா போச்சு தாத்தா. அதான் எனக்கு ஃபார்ம் ஹவுஸ் கிடையாது, கையில காசு இல்ல, பிசினஸ் எல்லாம் மூடிவிட்டு லாட்ஜில் தங்கி இருக்கிறேன், ஊரை சுத்தி கடன் வாங்கி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டேன் தாத்தா. டேய், அவனுக்காக உன் தகுதியை குறைச்சிக்கிட்டியே. உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குடா. ஏன்னா இதெல்லாம் உங்ககிட்ட சொல்றதுக்கு அவன் வருவான். வரட்டும்டா, நான் உன் தாத்தான்றதை அவனுக்கு புரிய வைக்கிறேன். என்னடா மாமா, நான் எங்க இருந்து வந்திருக்கேன் தெரியுமா? உங்க மகனோட மகன், அதாவது உங்க பேரனை பார்த்துட்டு வர்றேன். அங்க சந்துருவுக்கு ஃபார்ம் இல்ல, வீடு இல்ல, எந்த பிசினஸ் இல்ல, ஊரை சுத்தி கடன், லாட்ஜ்ல தங்கி இருக்கான். எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு சும்மா இருக்கீங்களே. டேய், சந்துரு என் மகனுடைய மகன், நீ என் தங்கச்சி மாமன். 2 பேரும் முன்னுக்கு வரணும்னு சொல்லி ஒரே நேரத்துல 2 லட்சம் ரூபாய் தந்த. நீ 2 நாள்ல அதை ஊதாரித்தனமா செலவு பண்ணிட்ட. ஆனா சந்துரு 2 லட்சத்தை 20 லட்சம் ஆக்கணும். திருப்பி அவனுக்கு 20 லட்சம் ரூபாய் தந்த. அது அப்புறம் 40 லட்சம் ஆக்கணும். திருப்பி அவனுக்கு 40 தந்த. இப்ப 5 கோடி ஆக்கிட்டான். திருப்பி அவனுக்கு 5 கோடி தருவேன். ஆனா என் காசை வீணா செலவு பண்ண உனக்கு 5 காசு கூட தர மாட்டேன். வேண்டாம், எனக்கு நீங்க ஓட்ட கால்னா கூட தர வேண்டாம். ஆனா அவங்கிட்ட அரையணா இல்ல. என்ன, நீ அவன்கிட்ட போய் 5 லட்சம் ரூபாய் கடன் கேட்டிருக்க? யாரு? எப்போ? போடா 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 வெளியே.
நான் போறேன். ஆனா உண்மை தெரியணும்னா நீங்க அவனோட இடத்துக்கு போங்க. போதாண்டா போறேன். நான் மட்டுமில்ல, என் மொத்த குடும்பமும் இந்த வெக்கேஷனுக்கு அவன் பேலஸ்ல போய் தங்க போறோம். என்னது பாலசா? போங்க போங்க போங்க. பட்டாத்தான் தெரியும், பட்டாளத்தான் இருக்கு. Get out. இப்ப போறேன், ஆனா மறுபடியும் வருவேன். நீங்க அவருடைய பாலச பார்த்து திரும்பி வரும்போது அப்போ இந்த பந்தா, இந்த முறுக்கு மீசை, இந்த வரப்பு எல்லாமே இப்படி இருக்காது பாப்போம். போடா வெளியே. ராகேஷ், டேய் ராகேஷ், ராகேஷ், உனக்கு விஷயம் தெரியுமாடா? என்னடா? புஷ் கிளம்பி வந்து பின் லேடனை கையும் களவுமா பிடிக்க போறான்டா. புஷ் பின் லேடனை பிடிக்க போறாரா? என்னடா உளற? உளறலடா, உண்மைதான். எங்க பாட்டி, அத்தை பொண்ணுங்க 5, நண்டும் சிண்டுமா குழந்தைங்க. இதுதான்டா அந்த புஷோட படைகள். பின் லேடன் யாரா? அது நான் தான்டா. என்னடா யோசிக்கிற? ஒண்ணு மட்டும் மறந்துடாது. அன்னைக்கு குன்னூர் ரோட்ல இடது பக்கம் போக வேண்டிய நானு வலது பக்கம் போனதுனாலதான் அடிபட்டு ரோட்ல கிடந்த உன்னை ஆஸ்பத்திரிக்கு எடுத்துட்டு போய் 5 பாட்டில் 3 பாட்டில் பாத்தியா, அவன் கூட மறக்காம இருக்கிறான். டேய், தாத்தா கொடுத்த எல்லாத்தையும் எங்க போய் தொலைச்சிட்டு இப்ப ஹெல்ப் பண்றானா நான் என்ன பண்றது? ராகேஷ், ஒரு ஐடியா இருக்குது, சொன்னா கோச்சு கூடாது. ஒரே வாரம் தான், ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட். எனக்கு வேற வழி தெரியல. என்ன adjustment? ஒரே ஒரு வாரத்துக்கு உன்னோட ப்ராப்பர்ட்டி, தோட்டம், இந்த வீடு எல்லாம் என்னோடதுன்னு தாத்தா கிட்ட சொல்றதுக்கு பெர்மிஷன் தருவியா? டேய், இவங்கடா ஓடுறான்? இப்ப அதுவாடா முக்கியம். ராகேஷ், நீ மட்டும் இந்த பிளானுக்கு ஒத்துக்கலைன்னா என்னோட டோட்டல் ஃபேமிலி ரயில்வே ஸ்டேஷன்ல வந்து இறங்கும் போது என்னோட பாடி இந்த வீட்டுல எங்கேயாவது தொங்கிக்கிட்டு இருக்கும். அதுக்கும் ஏன் வீடு தான் கிடைச்சதா? முதலாளி என்ன சொல்ல? இதுக்கு ஒத்துக்காதுங்க. இந்தாங்க அந்த கையை வெட்டிடுங்க. அந்த 3 பாட்டில் ரத்தத்தை திருப்பி கொடுத்துடுங்க. அதோட தீர்ந்ததில்ல, ரத்தம் வந்தா வெட்டிடுங்க. ராகேஷ், நான் உன் உயிரை காப்பாத்தினவன், ஆனா இவன் உன்னை கொலை பண்ண பாக்குறான்ப்பா. சரி, அல்பாயுஸ்ல அந்த இடத்துல தான் தொங்கணும்னு என் தலையில எழுதி இருந்தா அதை யாரால மாத்த முடியும்? நில்லுடா. நீ சொன்னது ஒரு விதத்துல இன்ட்ரெஸ்டிங்கா தானே இருக்கு. தாத்தா, பாட்டி, குழந்தைங்க, உன்னை லவ் பண்ற அந்த பொண்ணு நினைச்சு பார்த்தா த்ரில்லா இருக்குடா. முதலாளி, இடத்தை கொடுத்தா மடத்தை புடுங்குற கதையாயிடும். பாண்டி, உனக்கே நல்லா தெரியும், காரு, பங்களா, எஸ்டேட்னு எல்லாமே இருந்தோம் எனக்குன்னு சொந்தம்னு சொல்லிக்க யாரா இருக்கா? எப்பவுமே அமைதியா இருக்கிற இந்த வீடு ஒரு வாரம் சத்தமா சந்தோஷமா இருக்கட்டும். இதை விட்டு அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில இருக்க எனக்கு சந்தர்ப்பமே கிடைக்காது. ஐயோ வேண்டாம் முதலாளி, புலிவாலை பிடிக்க பாக்குறீங்க. பிடிச்சுதான் பாப்போமே, ஃப்ரெண்டுக்காக தானே. ராகேஷ், தேங்க்யூ ராகேஷ். உனக்கு எப்படி நன்றி சொல்றதுனே எனக்கு தெரியலடா. அந்த பொண்ணு யாருன்னு நம்ம ஒரே வாரத்துல கண்டுபிடிக்கிறோம். ஆமா ஆமா, அதை கண்டுபிடிச்சிடலாம். அது மட்டும் இல்ல, உனக்கு கல்யாணம் ஆகல, சொந்த பந்தம் யாருமே இல்லைன்னு வருத்தப்படுற. 5-6 வதன்னு வரப்போகுது, அதுல ஒண்ணு நீ செலக்ட் பண்ணிக்க. அதெல்லாம் எனக்கு அமையாதுடா. டேய், ஏன்டா அப்படி சொல்ற? எனக்கே அமையும் போது உனக்கு அமையாதா? முதலாளி, ஒரு நிமிஷம் அப்படி வாயேன். இத பாரு, நைல் நதி எகிப்தோட துயரம், மஞ்சள் ஆறு சீனாவின் துயரம், கூவாறு சென்னையின் துயரம், அதே மாதிரி நம்மளோட துயரம் பின்னாடியே நிக்குது. எங்க தாத்தா ஒரு டென்ஷன் பார்ட்டி, முதல்ல சுடுவாரு, அப்புறம் தான் டெட் பாடி கிட்ட என்னன்னே கேட்பாரு. இது ஏடா கூடமா உண்மை உளறி வச்சதுன்னா இந்த பாடி டெட் பாடி ஆயிடும், சொல்லி வை போ. பாண்டி, ஒரு வாரம் இந்த நாடகம் ஒழுங்கா நடக்கணும். யாராவது சொல்லி தாத்தாவுக்கு தெரிஞ்சிச்சு, உனக்கு தான் உயிரோட சமாதி கட்டுவேன். உனக்கு இன்னில இருந்து இவன் தான் முதலாளி. அப்ப நீங்க? நான் உனக்கு பார்ட்னர். பார்ட்னர் சூப்பர்ரா. தாத்தா கிட்ட இதே சொல்லி நான் மெயின்டைன் பண்ணிக்கிறேன். அப்ப நான்? நீ அதே வேலைக்காரன் தான், போய் காப்பி எடுத்துட்டு வா, போ போ. Okay, get ready for a great vacation.
தாத்தா வாங்க தாத்தா, எப்படி இருக்கீங்க? ஹலோ சந்திரு. பாட்டி வாங்க பாட்டி. சந்துரு, பணம் சம்பாதிக்கிறேன்னு ஓடியாடி ஏண்டா இப்படி அழிச்சு உங்க போயிட்ட? பக்கத்துல நிக்கிறதுனால அப்படி தெரியுது பாட்டி. தாத்தா ஜானி எல்லாம் எப்படி? சனி வாஸ் நைஸ். மொத்த கும்பலே கூப்பிட்டு வரணுமே, அதான் ஒரே டென்ஷன். குட், நைஸ் பிளேஸ் சந்திரு. தேங்க்யூ தாத்தா. இறங்குங்கடி சீக்கிரம். இதுங்களா அத்தை பொண்ணுங்க, இதுக்கு தான் இவ்வளவு பில்டப் கொடுத்தியா? இதுங்கெல்லாம் எங்க அத்தைங்களோட கட் பீஸுங்க, மாஸ்டர் பீஸுங்கெல்லாம் பின்னாடி வருது பாரு. ஹாய் சந்துரு. ஹாய். இவதான் ஷாமா, டெல்லி மாமா பொண்ணு, சிஏ படிக்கிறா. இவதான் இந்திரா, மணிப்பால்ல ஃபைனல் இயர் எம்பிபிஎஸ் படிக்கிறான். ஹாய் டி. இவ பேரு ராதிகா, குஜராத்ல சிவில் இன்ஜினியரிங் படிக்கிறா. இவதான் காப்பிகோ, சி கோபிகா, பாம்பே பார்ட்டி, போஸ்ட் கிராஜுவேட். பாட்டி, பாலாமணி வரலையா? அவளுக்கு பிராக்டிகல் எக்ஸாம் முடியலடா, முடிஞ்ச உடனே வந்துருவா. என்ன இருந்தாலும் அவ இருந்தாதான் கலகலப்பா இருக்கும். ஏப்பா நம்மளாம் போறது கார் ரெடியா? 2 வண்டி இருக்கு சார். யாரு இவ? இது ராகேஷ், மேனேஜர். இருக்கட்டும். மேனேஜர், இவ்வளவு பேர் இருக்கு, இவ்வளவு லக்கேஜ் இருக்கு, 2 கார் போதுமா? பாட்டிக்கே ஒரு வண்டி வைக்கணும் போல இருக்கு. நாமெல்லாம் ஒரு வண்டியில போவோம், லக்கேஜ் எல்லாம் இவன் எடுத்து வந்துருவான். டேய், எல்லா லக்கேஜ் கேர்ஃபுல்லா கொண்டா. வாங்க 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 வாங்க. ஐயோ இவ்வளவு குட். 50 லட்சம் ரூபாய் கொடுத்ததுக்கே இந்த கெஸ்ட் ஹவுஸ் வாங்கிட்டியே, 1 கோடி ரூபாய் கொடுத்திருந்தா அந்த மகாராஜாவுடைய பேலஸே வாங்கியிருப்ப போல இருக்கு. டேய் சந்துரு, இந்த வீடு எத்தனை ஏக்கர் இருக்கும்? இது வந்து 40 ஏக்கருங்க. அப்படின்னா 40 ஏக்கர் தான். என்னது, எதை கேட்டாலும் நீ பேச மாட்டேங்கிற, அவனே பதில் சொல்றான். அது வந்து பாட்டி, அவன் என்னுடைய மேனேஜரா இருக்கிறதுனால என்ன எதுவுமே பேச விட மாட்டேங்கிறான். என் பேரை யாராவது கேட்டா கூட அவனே சொல்லிடுறான்னா பாத்துக்கங்களே. சரி, நாங்கெல்லாம் இப்ப எங்க ஸ்டே பண்ண போறோம்? லஞ்ச்ல ரூம் போட முடியும், இங்க தங்கிக்கங்க. இவ்வளவு பெரிய பங்களா, மேல ரூம்ஸ் இருக்கு, தங்கிக்கங்களே. ஓகே, எல்லாரும் மேல போங்க, எல்லாரும் போங்க. பாட்டி, தாத்தா, உங்க 2 பேருக்கும் மேல லெஃப்ட்ல ரூம் இருக்கு. ஏண்டா கீழே எதுவும் ரூம் இல்லையா? கீழே ரூம் இருக்கு, அதுல மேனேஜர் தங்கி இருக்கிறான். எதுக்குடா மேனேஜர்லாம் வீட்டுக்குள்ள தங்க வச்சிருக்க? ஐயோ தாத்தா, என்ன வார்த்தை சொல்லிட்டீங்க. ஒரு தடவை குன்னூர் ரோட்ல எனக்கு ஆக்சிடென்ட் ஆனப்போ இவன் தான் என்னை காப்பாத்தி என்னை கொண்டு ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து 3 பாட்டில் ரத்தம் கொடுத்து என் உயிரை காப்பாத்தினான். இந்த காலத்துல குடிக்கிறதுக்கே தண்ணி தர மாட்டேங்கிறாங்க, என் உயிரை காப்பாத்திருக்கா. இவனை மறக்கலாமா? அதான் வீட்டுக்குள்ளேயே வச்சு வீட்டை சுத்தி பார்த்துட்டு வரோம், அப்பதான் உன் நிர்வாகம் என்னன்னு தெரியும். தாத்தா மேல கூட்டு போங்க, பாட்டியை சுத்தி பாக்குறதுக்கே ஒரு வாரம். இந்த மேனேஜர்லாம் அறிவு கட்டவன என்ன மூஞ்சி முகரெல்லாம் பேச்சு என்ன இரு பார்ட்னர் தானே சொல்ல சொன்னேன். ஆமா சொல்ல மேனேஜர் என்ன சொன்ன? அது வந்து டென்ஷன்ல டங்கு ட்விஸ்ட் ஆகி மேவாயிருச்சு, மேனேஜர்னு சொல்லிட்டேன். அது எப்படா பார்ட்னர் மேனேஜர் ஆகும்? மேட்னர் ஒரு வார்த்தை இல்ல, அதான் மேனேஜர்னு சொல்லிட்டேன். ஏன்டா டென்ஷன் ஆவற? 2 மாசத்துல போயிட போறாங்க, அமைதியாரேன், வா உள்ள. என்னடா சொன்ன? 2 மாசமா? 1 வாரம் தானே சொன்னேன். 1 வாரமா? நான் எப்படா சொன்னேன்? டாய் பீலா அடிக்காத, 1 வாரம் தான் சொன்னேன். டேய், வெக்கேஷனுக்கு வர்றவங்க 1 வாரத்துக்கு வருவாங்களாக்கும். 1 வாரம் தான் சொன்னேன். எப்ப சொன்னேன்? சொல்லல இல்ல? சரி, இப்ப நான் சொல்றேன். 1 வாரமும் கிடையாது, 2 மாசமும் கிடையாது, ஏன் 1 நாள் கூட கிடையாது. இப்போ இந்த நிமிஷமே எல்லாரும் காலி பண்ண சொல்லு. ஐயோ ராகேஷ், ராகேஷ் நில்றா. இதான் உன் முடிவா? ஆமாண்டா சார், அவங்க எல்லாரையும் ஊருக்கு அனுப்பிச்சிரு. ஆனா அதுக்கப்புறம் இதே வீட்டுல 1 முழம் கைத்துல என் கதையை முடிச்சுக்கிறேன்டா, என் கதையை முடிச்சுக்கிறேன். டேய் இங்க வாடா. என்னால் நீ சாக வேண்டாம், நடந்தது நடந்து போச்சு, இனி நடக்கிறத பாப்போம். உனக்கு காதல் தூது விட்டு அந்த பொண்ணு யாருன்னு கண்டுபிடிச்சு கல்யாணம் செட்டில் ஆகிறத பாரு. ஒரு லாரி சாமான் கொண்டு வந்து எடுத்துட்டு வான்னு சொல்லி எல்லாம் கிளப்பிட்டாங்க. அந்த முஷரஃப் கிழவன் போட்டருக்கு கூட காசு தரல, தனி ஆளா எல்லாத்தையும் எடுத்து வண்டியில வைக்கிறதுக்குள்ள பெண்ட் நிமிந்துடுச்சு. சாப்பிட ஏதாவது தாமா? அந்த அகதி கூட்ட சாப்பிட்டாச்சா? இல்லையே. அவங்க கிட்ட நல்ல பேரு வாங்கணும்னு நாக்குக்கு ருசியா சமைக்க வேண்டாம். கொண்ட வந்த பிடாரி ஊர் பிடாரிய விரட்டிடுச்சா. கடவுளே, முதல்ல அவங்களே இருந்து துரத்தணும், இல்லைன்னா முதலாளி சொத்தை தின்னே தீர்த்துடுவாங்க. யார துரத்தணுங்கிற?
அது இதுங்களை தான். யாரையோ தின்னே தீத்துருவாங்கன்னு சொன்ன. அதுவும் இதுங்களை தான். தோட்டக்காரன், கூட்டி பெருக்கிறவன், சமையல்காரன், இப்படி எல்லாத்துக்கும் தனித்தனி ஆளுங்க. இதென்ன கவர்மெண்ட் ஆபீஸா? வேஸ்ட். வேணும்னா எல்லா வேலையும் நான் ஒருத்தரை தனி ஆளா வந்து செஞ்சிடுவேன், தெரியுமா? அப்படியா? ஆமா. என்னங்க இந்த அநியாயத்தை பாத்தீங்களா? தோட்ட வேலை, பாத்திரம் கழுவ, சமையல், இப்படி ஒவ்வொன்னுக்கும் தனித்தனி ஆளாம். இவங்களுக்கு சம்பளம், சாப்பாடு, துணிமணின்னு எவ்வளவு செலவாகும். நம்ம சந்திர சுத்த முட்டாளுங்க. அதெல்லாத்தையும் ஒருத்தனே செய்யறேன்னு சொல்றான். இல்ல இல்ல, நான் என்ன சொல்ல அது வரேன், வேற ஒண்ணும் இல்லடி. நம்ம சந்துருக்கு பல வழியில பணம் வந்து குவியுது. அதனால இந்த பயிலுக்கு தலைகால் புரியல. இப்பதான் நாம வந்துட்டோம்ல, இனிமேல் நம்ம பயில ஏமாற விடுவோமா? இத பாருங்க, எல்லாரும் சாப்பிட்டுட்டு உடனே புறப்படுங்க. இந்த வீட்டுக்கு இவன் மட்டும் போதும். சார் எங்க முதலாளி டேய், உங்க முதலாளியுடைய அப்பனுக்கு அப்பன்டா நானு. 38 வருஷமா ஆர்மில இருந்தவன். ஆர்மியுடைய ரூல்ஸ் தெரியுமா உங்களுக்கு? முதல்ல அடிபடியை கத்துக்கணும், அப்புறம் தான் கேள்வி கேட்கணும். கெட் அவுட். எல்லாரும் போங்க. பாண்டி, ஐ ரியலி அப்ரிஷியேட் யுவர் சின்சியரிட்டி. எல்லா வேலையும் தானே செய்யறேன்னு சொல்ற வேலைக்காரனை என் லைஃப்ல இதான் முதல்ல பாக்குறேன். சந்திரகிட்ட சொல்லி சம்பளத்துல 10 ரூபாய் அதிகமா போட்டு தர சொல்றேன். 10 ரூபாய் அதிகம், 5 ரூபாய் போகுது. வெரி குட். ஹலோ பாலாவா, எங்க எதுமா பேசுற? ஏமா எப்பமா வரப்போற? சீக்கிரம் வாமா, நீ இல்லாம வெக்கேஷனே களை கட்டல. எல்லாருமே உனக்காக வெயிட் பண்றாங்க. பலா, படி, என்னடா படி, இது? படி, please, படி, இல்லாம படி. ஹலோ, பாட்டி, இல்லாம நல்லாவே இல்ல. சீக்கிரம் வந்து சேருடி. கொடுங்களேன். ஹலோ, சொல்றேன். கேஸ் கொடு. பாலா, கொடு. ஹலோ, ஹலோ, ப்ளீஸ் கிவ் இட் டு மீ. ஹலோ, கட் ஆயிடுச்சு. தாத்தா, பாலா என்ன சொன்னா? நாளைக்கு வராளாமா பாலா. ஏய் சந்திரு. என்ன தாத்தா? பாலா நாளைக்கு வராளாம். ஸ்டேஷன்ல போய் பிக் பண்ணிடு. ஒன்னிடுவேன் நாயே. டேய் பாண்டி, செடிக்கெல்லாம் தண்ணி ஊத்திட்டியா? எல்லா வேலையும் முடிச்சிட்டேன். இன்னும் வேலை? சென்னையில தண்ணி கஷ்டம்னு எல்லா துணியையும் இங்க துவக்க கொண்டு வந்துருச்சு போல இருக்கு. டேய், என்னடா முணுமுணுக்குற? ஒண்ணும் இல்ல, வாஷிங் மிஷின்ல போடட்டுமா? வாஷிங் மெஷின்ல போட்டா கரண்ட் செலவு தான் மிச்சம். எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் கையால துவைச்சு போடு. புரியுதா? ஒரு பொட்டு அழுக்கு கூட என் கண்ணுல படக்கூடாது. போ. நில்லு. என்ன துணி போட்டிருக்க? நீங்க தானே துணி போட்டீங்க. அது இல்லடா, இனிமே இந்த சூட்டு புட்டோட உன்னை பார்த்தேன் தொலைச்சு புடுவேன். வேலைக்காரன் வேலைக்காரன் மாதிரி இருக்கணும். இவ்வளவுதானா? நான் நிறைய இருக்கும்னு நினைச்சேன். ஏய், இந்த துணி அங்கேயே வச்சுட்டு வந்துட்டு உங்க அப்பா நான் வந்து துவைப்பான். இது என்ன பாவாடையா சர்க்கஸ் கூடாரேமா? மச்சான், நீ என் ஃப்ரெண்ட் இல்லடா, தெய்வம்டா. டேய், ஏற்கனவே குளிர்து, ரொம்ப ஐஸ் வைக்காத. நாயரே, ஓ எப்படி இருக்கீங்க? இங்க தான் சுத்திட்டே இருக்கேன். என்ன பார்க்கணும்னா இப்பவே நல்லா பாத்துக்கோ. ஏன்? என்ன தூக்கிலே போட்டுடுவாங்க. இதுக்கு கொலை செஞ்சதுக்கு. நீங்க யாரு கொலை பண்ணீங்க? இதுவரை நான் கொலை பண்ணல, இனிமே தான் கொலை பண்ண போறேன். யாரு? அந்த சந்துரு. இங்க பாருங்க சார், மரியாதையா டிராவல் ஏஜென்சி நடத்திட்டு இருந்த, இப்ப பிளாட்ஃபார்முக்கு வந்தாச்சு. அவனால லட்சமா கடன். அதுக்கு தான் இந்த கத்தியோட அலையற. அவனை பார்த்தா என் ரூமுக்கு வர சொல்லுங்க. கொலை விஷயம் சொல்ல வேண்டாம். சொன்ன ஒரு வேளை அவன் வரமாட்டான். பாக்கி நான் பாத்துக்கிறேன். ஹாய் பாலா. அப்புறம் ப்ராக்டிகல்ஸ்லாம் எப்படி பண்ணியிருக்க? அது சரி, நீ ப்ரொஃபஸருக்கே சொல்லி கொடுக்குறவ. மீட் மிஸ்டர் ராகேஷ். போலாமா? ஹாய். அப்புறம் பாலா, கிளைமேட் இப்போதான் இப்படி இருக்குது. ஒரு 2 மாசம் போச்சுன்னு வையேன், நல்லா செட் ஆயிக்கும். நீ காஷ்மீர்லாம் இருந்தவ, உனக்கு இது ஒரு பிரச்சனையே இல்லை இல்ல? இன்னும் எவ்வளவு தூரம் இருக்கு? அது ஒரு 5 நிமிஷத்துல போயிடலாம். ஏண்டி,
நீ பிராக்டிக்கல் சரியா பண்ணலையா? அதான் மூட் அவுட்ல இருக்கா போல இருக்கு. இப்ப நீ படிச்சு என்ன கிழிக்க போற? கல்யாணம், குழந்தைகள், இந்த கதை தானே. இந்த பிராக்டிக்கல் லைஃப் நினைச்சு அந்த பிராக்டிக்கலை விட்டுரு. ஒரே சத்தமா இருக்கு. அது ஜீப் சைலன்சர். நான் உன்னை பத்தி சொன்னேன். தெரியுமா? நீ வர நாங்க எவ்வளவு ஹாப்பியா இருக்கோம். நீ என்ன என்னாச்சு? ஏய் பாலா, வாட் ஹேப்பன்? என்னடா கண்ணே, என்னாச்சு? ஒண்ணு இல்ல தாத்தா, தலைவலி. மாத்திரை ஏதாவது தரட்டுமாடா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். பண்ணி உன்னை விட மாட்டேன். டேய் அறிவு கெட்டவனே, என்னடா இது துணி எல்லாம் மண்ணுல போட்டு வச்சிருக்க? இதான் நீ துணி துவைக்கிற லட்சணமா? இன்னும் 5 நிமிஷம் நான் கீழே வருவேன். துணி எல்லாம் துன்பப்பூ மாதிரி வெள்ளை வெள்ளைன்னு இருக்கணும். இல்ல உன்னை கட்டி வச்சு வெளுத்துடுவேன். ஜாக்கிரதை. நீ என்ன வெளுக்கிறது? நான் உஜாலாவுக்கு மாறிடுவேன். ச்சே, பாலா நம்ம எல்லாரையும் இப்படி அப்செட் பண்ணுவான்னு நான் நினைக்கவே இல்ல. ஸ்டூபிட். நம்ம மீட் பண்ணப்போ எவ்வளவு ஜாலியா இருந்தா. அதானே. அதே மாதிரி இந்த வெகேஷன் மெமரபிள் வெகேஷனா இருக்கும்னு ஆசைப்பட்டு தான் வந்தேன். அவ கோவப்பட்டு நான் பார்த்ததே இல்ல. நாளைக்கு கூட பாப்போம். அப்பவும் இப்படியே இருந்தா நான் நாளைக்கு ஊருக்கு கிளம்பி போயிடலாம்னு முடிவு பண்ணிட்டேன். ஓகே? டேய், இந்த நாயை அந்த பொண்ணுங்க இருக்கிற ரூம்ல விடுவோம். இந்த நாய் எந்த பொண்ணு கிட்ட போகுதோ இல்ல எந்த பொண்ணு இந்த நாய் கிட்ட வருதோ அவதான் உனக்கு லவ் லெட்டர் அனுப்பியிருக்கா. ஆனா எனக்கு ஒரு டவுட். என்னடா? சப்போஸ் நாயை விடும்போது 6 பொண்ணுங்களும் வந்துருச்சுன்னா? டேய், அப்படிலாம் நடக்காதடா. நடக்க மாட்டாளுங்கடா, ஓடி வந்துட்டாளுங்கடா. டேய், டேய், இந்த நாய் அனுப்புன பொண்ணு கிட்ட தான் போகும். அப்படிங்கிற அப்போ ஒண்ணு செய். நீ அந்த பக்கமா போய் வென்டிலேட்டர் வழியா எட்டி பாரு. நான் இந்த பக்கமா நாயை விடுறேன். ஓகே, போ. Look at that. என்ன சத்தம்? ஏய், டேய் சும்மா இருடா. டேய் கீழே இறங்குடா. எவ்வளவு தைரியம் இருந்தா என் பேத்திங்கள ரூம்ல இருக்கிற ஜன்னல்ல இருந்து எட்டி பார்ப்பேன். அதான்டா, நாய கழுவி நடுவுட்ல வச்சா அது வாழை சுற்றிட்டு ஏதோ தின்ன போகுமா? அது சரியா போச்சு. எவ்வளவு துணிச்சல் இருந்தா தாத்தா, தாத்தா நிறுத்துங்க தாத்தா. உங்க கை அவன் மேல பட்டா அது உங்களுக்கு தான் அசிங்கம். ஏண்டா, உனக்கு மேனேஜர்னு ஒரு போஸ்ட் போட்டு கொடுத்து இதே வீட்டுல ரூம் கொடுத்து எனக்கு சமமா நடத்தினா அதுக்கு நீ காட்டுற நன்றி கடன் இதுதானடா? ஒண்ணு உனக்கு வேணா நன்றி இல்லாம இருக்கலாம், ஆனா நான் அப்படி இல்ல. நீ கொடுத்த ரத்தம் தான் என் உடம்புல ஓடுதுன்ற ஒரே காரணத்துக்காக நான் இப்போ உன்னை மன்னிச்சிட்டேன். ஏன்டா என் மூஞ்ச பாத்துட்டு நிக்கிற? போ ரூமுக்கு போ. அப்படின்னா இவனை இங்க இருக்க வச்சு கொஞ்சம் கொலை போறியா? இன்னைக்கு பெட்ரூம்ல எட்டி பார்த்தான், நாளைக்கு பாத்ரூம்ல எட்டி பார்ப்பான். இந்த மாதிரி பொறுக்கி பயிலுங்க இந்த ஏரியாலே இருக்க கூடாது. கரெக்ட் தாத்தா. டேய், முதல்ல வீட்டை விட்டு வெளியே போடா. வெளியே போடா. இனிமே நீ இருக்க வேண்டிய இடம் அவுட் ஹவுஸ் தான்டா. கெட் அவுட் ஹவுஸ். இல்ல போடா. ஏய், எல்லாரும் கையை பிடிச்சுக்கிட்டு இதை உன் காலான்னு நினைச்சுக்கேன்னு கெஞ்சுவாங்கடா. ஆனா நான் ஸ்ட்ரைட்டா காலை பிடிச்சே கெஞ்சிரேன்டா. என்ன மன்னிச்சிடுறா. வாங்க முதலாளி, இது நான் எதிர்பார்த்தது தான். எதை? நீங்க வருவீங்கன்னு. அதனால 2 நாளா தூங்காம காத்துக்கிட்டு இருக்கேன். தட்டினா உடனே திறக்கணும் இல்லையா? ஏய், நீ நினைக்கிற மாதிரி இல்லடா. ஆமாமா, இப்படி பாதி ஜாமத்துல திறத்துவாங்கன்னு நானும் நினைக்கல. இல்லங்கறல, நானா தான் வந்தேன். ஏன் அங்க கொசு குளிர் அதிகமா? டேய், அது அவங்க ஃபேமிலியா இருக்காங்கடா. பர்சனலா ஏதாவது பேசிப்பாங்க. நான் இதுக்கு நடுவுல இடைஞ்சலா இருக்கணும்னு நானா தான் மரியாதை ஒதுங்கிட்டேன். பார்த்து மரியாதை அதிகமாயி ரோட்டுக்கு போயிட போறீங்க. டேய், உன் கருணாக்கள் ஏதாவது பேசி தொலையாதடா. போய் படுறா. நான் படுத்தா முதலாளி எங்க படுப்பீங்க? உன் கூட தான். ஐயோ வேண்டாம், நான் மாட்டு தொழுவத்துல போய் படுக்கிறேன். இப்பவே அங்க போய் படுத்து படுகினா தான் நாளைக்கு ரோட்டுக்கு போகும்போது சிரமம் தெரியாது. இதுல பட்டர் வச்சு குடுக்கட்டுமா உனக்கு? எனக்கு பிரெட் வேணா, இட்லி தான். என்னடி ரூம மாத்த போறீங்களா? இல்ல, ஊருக்கே திரும்பி போயிடலாம் டிசைட் பண்ணிட்டோம். வெக்கேஷன்ல ஜாலியா இருக்கலாம் நீங்க வந்தோம். இப்போ ஏன் வந்தோம் தோணுது. பாலா பக்கத்துல இருந்தா ஒவ்வொரு நிமிஷமும் சந்தோஷமா இருக்கலாம்ன்ற ஆசையில தான் பாம்பேல இருந்து இங்க வந்தோம். அவ எப்ப பாரு மூஞ்சிய தூக்கி வச்சுட்டே இருக்கா. ஊர்ல இருந்து வந்த தலைவலி இன்னும் இருக்குதான். எது கேட்டாலும் பதில் ஒரே வரிதான், லீவ் மீ அலோன்.
Why should we have a vacation like this? நீங்க ரெண்டு பேரும் வரீங்களோ இல்லையோ நாங்க கிளம்புறோம் இப்பவே இந்த நிமிஷமே. ஏய் என்னடி பெட்டி எடுக்கற? ஊருக்கு போறியாடி? அங்க போய் என்னடி பண்ண போற? யார் இந்த ஐடியா கொடுத்தது? நீயா? நீ அடி ஊருக்கு போறாங்களா? ஸ்டாப் இட். என்ன இது? நம்மள ஊருக்கு போக கூடாதுன்னு சொல்ல இவ யாரு? பாண்டி போஸ்ட் ஆபீஸ்க்கு போய் இந்த ரெஜிஸ்டர் போஸ்ட்ல இன்னைக்கே டெல்லிக்கு அனுப்பணும். அந்த ஆட்டுக்கள் கழுவி ஏற்கனவே 1000 வேலை தந்திருக்கு. அது விடுறா, இந்த லோன் அப்ளிகேஷன் டாக்குமெண்ட்ஸ்லாம் போய் சேர இன்னைக்கு தான் கடைசி நாள். இந்த லோன் மட்டும் சாங்க்ஷன் ஆச்சு, நமக்கு லைஃப்ல வேற ஒன்றும் தேவையில்லை. தேவை இருக்கு. என்னடா? உங்க வாழ்க்கையில ஒரு பொண்ணு தேவை. 4-5 பேர் வந்திருக்காங்க இல்ல, அதுல ஒண்ணு செலக்ட் பண்ணுங்க. படிப்பு இருக்கு, வசதி இருக்கு, செம கட்டையாவும் இருக்கு. ராகேஷ் ராகேஷ், அந்த அழகான ராட்சசிங்க இந்த பக்கம் நான் வந்துகிட்டு இருக்காளுங்க. இதுல எனக்கு லெட்டர் எழுதின காதல் பிசாசோட ஹேண்ட் ரைட்டிங்க கண்டுபிடிக்கிறதுக்கு இதுதான் சரியான டைம். அந்த லெட்டர் எங்கடா? இதோ. டேய், எல்லாரையும் ஏதாவது தமிழ்ல எழுத சொல்லுவோம். யாரோட கையெழுத்தத்தோட மேட்ச் ஆகுதோ அவதான் உன் காதலுக்கு தூது விட்ட பொண்ணு. சூப்பர், டன். ஏய், நேத்து அந்த சந்துரு என்கிட்ட நான் அம்சியா லெட்டர் அம்சியான்னு என்னென்னமோ கேட்டுட்டு இருந்தான். உன்கிட்டயும் கேட்டானா? என்னையும் கேட்டாண்டி? விட்ரி, அது இப்படிதான் ஏதாவது பண்ணாத்திக்கிட்டே இருக்கும். அதுவும் சரி. வராளுடா, டிராமாவை நானே ஸ்டார்ட் பண்றேன். ஓகேயா? யாரா பார்த்து வீடிவில துப்புல காட்டினவன் எம்டிவில தொடைய காட்டினவன் சொல்றேன். இவங்க எல்லாம் என் ரிலேட்டிவ் பொண்ணுங்கடா, ஃபேமிலி ஃபிகர்ஸ், தமிழ் பொண்ணுங்க தெரிஞ்சுக்க. உண்மை சொன்னா ஏன்டா கோவப்படுற? முடிஞ்ச ப்ரூவ் பண்ணடா. காட்டுறேன்டா. காட்டட்டுமா? என்ன பிரச்சனை? வாங்க குத்து விளக்குகளா, இப்ப ப்ரூவ் பண்ணி காட்டண்டா. டேய் பாண்டி, பேப்பரையும் பேனாவையும் எடுத்துட்டு வாடா. அதாவது இவன் சொல்றான், நீங்கலாம் தமிழ் பொண்ணுங்களே இல்லையா, டெல்லி பாம்பேன்னு சுத்தி சுத்தி உங்களுக்கு இந்த தமிழ் ஒரிஜினாலிட்டியா போயிடுச்சான், தமிழ் கல்ச்சரே நீங்க மறந்துட்டீங்கன்றான் இவன். இவன் எப்படி அப்படி சொல்லலாம்? அப்படி போடு அருவாளை. ஏமா நீங்க பேசுறதான் தமிழே இல்லையா, தங்கிலீஷா? நீ அன்னைக்கு வாலிப்பழம் பிடிக்கும் இவன்ட்ட சொன்னியாமே, இவன் சொல்றான் உண்மையா? அவளுக்கு வேணா தெரியாம இருக்கலாம், ஆனா எங்களுக்கு தெரியும். பாறா பாறா எப்படி மனக்குதுன்னு. தமிழ்ல 4 வார்த்தை எழுதி காட்ட சொல்றா. அதானே நமக்குள்ள பந்தயம். ஓகே. 4 வார்த்தை என்ன, 40 வார்த்தை எழுதி காட்டுவோம். எடு பேப்பர் பேனாவை. அப்படி போடுறா. பாறா, எல்லாம் ஜீன்ஸ் போட்ட அவ்வையா இருக்குடா. இந்தாங்கம்மா, புடிங்க 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 புடிங்க. நான் சொல்றதை எல்லாரும் எழுத ஆரம்பிங்க. 5000 ரூபாய் பந்தயம் கட்டியிருக்கான். நீங்க மட்டும் சரியா எழுதுனீங்க, அதுல பாதியை வாங்கி உங்களுக்கு கொடுத்துறேன். எங்க பேனா? இந்தா புடிங்க. எழுது, ஒரு வாட்டி குடேன். டேய், என்ன பேசுற? என்ன தப்பா சொல்லிட்டேன்? ஒரு வாய் டீ குடேன்றத பதட்டத்துல சேர்த்து சொல்லிட்டேன். எழுத தெரியாதுக்கு நொண்டி சாக்கா? வாடி எழுதலாம். சரி எழுதுங்கடி. சொல்லு. ஓகே, இப்ப எழுதுங்க. நன்மை கடைபிடி. அடுத்து, பாரதியார் தமிழ் தொண்டு ஆற்றினார். திருவள்ளூர் கூட இந்த மாதிரி எழுத்தணியை பிடிச்சு எழுதியிருக்க மாட்டாரு. இந்த பிடி பழைய படத்தோட வாங்குடா. பாத்து தமிழ் நசிக்கிற போகுது. என்னது? நம்ம கடை பீடியா? நன்மை கடைபிடிங்கிறது அப்படி ஆயிருக்குது. அடுத்து தெரிஞ்சது. பாதிரியார் தமிழ் துண்டு ஆட்டினார். அடி பாவிங்களா, பாரதியார பாதிரியாக்கி தமிழ் துண்டு ஆட்ட விட்டாளுங்களே. துண்டு ஆட்டதுக்கு அப்புறம் மும்தாஜா எது எப்படி இருந்தானே, யாருக்கு எழுத்து ஒத்து போகுது, அதான் முக்கியம். அணைஞ்சிட போகுது. விறகு குப்பைய போட்டா தீ மூட்டலாம். குளிருதுல்ல? ஏய், அந்த நெருப்பை கொஞ்சம் தள்ள. இதுங்களை ஒரிஜினல் லெட்டரோட கம்பேர் பண்ணி பார்க்கணும்டா, அப்பதான் உண்மை தெரியும். என்ன காரியடி செஞ்ச? என்னடா சொன்ன? செய்யறதை செஞ்சுட்டு எங்கடியே முறைக்கிறாடி? நீ போட்டு பேச, நீ யாரா கழுத? கழுதோங்க. டேய், வார்த்தை அளந்து பேசு. ஏதோ குப்பையை போட்டு எரிச்சதுக்கு இந்த குதி குதிக்கிற? என்னது குப்பையா? 2 கோடி ரூபாய் பேப்பர் தெரியுமாடி? விடு, உன் பாட்ட சொத்தா என்ன? இல்ல, உன் அப்பா வீட்டு சொத்து. சந்துரு, இவங்க கிட்ட மரியாதை பேச சொல்லு. என்ன பத்தி இவனுக்கு சரியா தெரியாது. வம்மன் வந்தா நான் ரொம்ப கெட்டவ. அதான் பார்த்தாலே தெரியுதே. டேய், ஏய், ஓடி ஓடி. ஓடி. இல்லாத காட்டு மேலீங்க. நம்ம நாகரிகத்தை கொஞ்சம் அவுத்து விட்டா முதலாளி. இவன் வேற எரியற நெருப்புல ஏன் எண்ணெய் ஊத்துற? இது ஊவா? என்ன இல்ல, லெட்டரையும் ஃபார்மையும் போட்டுட்டாலே. சரி விடுறா, வேற ஏதாவது ஐடியா பிடிப்போம். லெட்டர் எரிஞ்சு போச்சுன்னு வருத்தப்படாத. லெட்டரா? மண்ணாங்கட்டி. என் லோன் அப்ளிகேஷன் பேப்பர் எரிச்சிட்டாலே அந்த கேடு கெட்டவ. என் சித்தப்பாக்கு நான் என்ன சொல்லுவேன்? டேய், அவகிட்ட சொல்லி வை. அவளுக்கு கெட்ட கால ஆரம்பிச்சிடுச்சு. விட மாட்டேன் நான். டேய் பாண்டி, இங்க வாடா. ஏண்டா, ஓசில பவுடர் கிடைக்குதுன்னு இவ்வளவு அள்ளி அப்பிக்கிறது? சமைக்கும் போது கிளாமரா இருக்கணும்ல. ஓங்கி அரைஞ்சேன்னா இன்னும் கிளாமர் ஆயிடுவேன். ஏண்டா,
குளிக்கிறதுக்கு சுடு தண்ணி வைக்க சொன்னேனே வச்சியா? சுடு தண்ணி வைக்க போறப்ப தானே சிப்ஸ் வாங்கிட்டு வர சொன்னீங்க. வாங்கிட்டு வந்தியா? அப்பதானே அரிசியில கல்லு பொறுக்க சொன்னீங்க. பொறுக்குனியா? அப்பதானே காய்கறி நறுக்க சொன்னீங்க. நறுக்குனியா? அப்பதானே தயிர் கடைய சொன்னீங்க. தொடங்கியாடா? அப்பதானே இங்க வர சொன்னீங்க. ஆக மொத்தத்துல எந்த வேலையும் செய்யல. முதல்ல இந்த காய்கறி எல்லாம் நறுக்கி வை, அப்புறம் என்ன வேலை செய்யணும்னு நான் சொல்றேன். சாயங்காலம் 6 மணிக்குள்ள 200 பேருக்கு சாப்பாடு ரெடியா இருக்கணும். புரியுதா? எல்லாத்துக்கும் தலையாட்டு கழுத. ஐயோ, ஆனா மத்தவங்க எல்லாம் வெளியில போயிருக்காங்க. ஆமா, நீங்க வாங்க. ஹலோ, யாரு பேசுறது? வச்சிட்டாங்களே. போன்ல யாரு? தெரியாது. ஏன் தெரியாது? இது டெலிபோன், டெலிவிஷன் இல்ல. எங்க இருந்து பேசுறாங்க? தெரியாது. எதுவுமே தெரியாது, ஏன் போன் எடுக்கிற? இந்த பாரு, ஜாக்கிரதை, என்கிட்ட எதுவும் வச்சுக்காத. இனிமே துடைக்கிறதுக்காக கூட நீ போனை டச் பண்ண கூடாது, தெரியுதா? போகல. அப்ப என்னையில இருந்து எல்லா போனையும் மாபன கொன்னிடுவேன் நாயே. நில்லுடாங்க. பாவி பாண்டி, மாட்டி விட்டியாடா. எப்பா சித்தப்பா, கைலாசப்பா, எப்பப்பா வந்தீங்கப்பா? 50 வருஷத்துக்கு மேலே ஆச்சுடா. ஐயோ, நீங்க பூமிக்கு வந்த கணக்கு கேட்கலப்பா. இப்படி திடீர்னு புறப்பட்டு வந்திருக்கீங்க, அதை கேக்குறேன்ப்பா. வழிய விடுறா. ஐயோ, பாத்து. இப்ப எங்கப்பா உள்ள போறீங்கப்பா? உள்ள போய் உன் தாத்தா பாட்டியை பார்த்து இதெல்லாம் ஒண்ணுதில்ல, நீ அவங்க காதலை பூ சுத்துறேன்னு சொல்லலாம். சித்தப்பா, முதல்ல ஆட்டோ பிடிச்சு வந்திருக்கீங்கப்பா. நமக்குள்ள ஒரு ஒப்பந்தத்துக்கு வருவோம்ப்பா. உங்களுக்கு என்னப்பா வேணும்ப்பா? அந்த பட்டாளத்தா உன்னை பெல்ட்டால் அடிச்சு துரத்தி நீ ஒருவேளை சாப்பாட்டுக்கு லாட்டரி அடிச்சு தெருவா சுத்தணும். அதை பார்த்துட்டு நான் சாவணும். அதுக்கு நீங்க இப்பவே சாகலாம்ப்பா. ஏன்னா நான் இப்பவே தெருவா தான் அரைஞ்சிட்டு இருக்கேன்ப்பா. அந்த விஷயம் அவங்களுக்கு கூட தெரியணுமே. அங்க எங்கப்பா போறீங்க? அங்க யாருமே இல்லப்பா. எங்க போயிட்டாங்க? எல்லாரும் ஷாப்பிங் போயிருக்காங்கப்பா. ஷாப்பிங் முடிஞ்சு வருவாங்க இல்ல? இல்லப்பா, பக்கத்துலயே சினிமா போறாங்கப்பா. அப்புறம் வருவாங்க இல்ல? இல்ல, சினிமா பக்தி படம், அதனால பக்கத்துல கோயிலுக்கு போறாங்கப்பா. அப்புறம் வருவாங்க. பக்கத்துலயே குளம் இருக்கா, அங்க போறாங்கப்பா. மொத்தம் ஃபேமிலி குளத்துல குதிச்சு சாக போகலையே, இங்கதானே வர போறாங்க. எத்தனை நாளாலும் சரி உண்ணாவிரதம் இருந்தாலும் அவங்கள பார்க்காம நான் போக மாட்டேன். அதுக்குண்டான சாப்பாடு நான் கொண்டு வந்திருக்கேன். உனக்கு ஒரு முடிவு கட்டாம நான் போக மாட்டேன்டா. நிச்சயமாப்பா? நிச்சயமா. உண்மையாப்பா? உண்மையா? சத்தியமாப்பா? சத்தியமா. முடிச்சூட்டு. நான் என்ன சூட்டு விடுறேன்? எனக்கு சொல்லிக்கிட்டேன். ஐயோ, இந்த சித்தப்பாவுக்கு ஆண்டவன் ஒரு ஆப்பு வைக்க மாட்டானா? என்ன அக்கா, இது இங்க இருக்கு. வேற ஷாப்புக்கு போய் பார்க்கலாமா? வணக்கம் சார். அந்த பொறுக்கி எங்க இருக்கான்னு தெரியுமா? இல்ல, தெரியாது. கத்தி துரு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. காலாகாலத்துல கொன்னுட்டா நேரத்துல ஜெயிலுக்கு போலாம். அவனை பார்த்தா என் ரூமுக்கு வர சொல்லு. அப்போ வணக்கம் சார். கொலை விஷயம் சொல்ல வேண்டாம். கைலாசத்துக்கு இப்ப எப்படி இருக்கு? இருக்கு. பாண்டி, தாத்தா செத்துட்டானா? இந்த வீடு யாருது? தாத்தா, என்ன மன்னிச்சிருக்க தாத்தா. ஏந்திரிப்பா. நீ ஏன்பா என்கிட்ட மன்னிப்பு கேட்குற? நான் தான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். ஏதோ லீவ் ஆச்சுன்னு நாங்கள் இவன் தங்கினா என் சொந்த முறை தாவிடு நினைச்சு இங்கே வந்து தங்கி உன்னை தொந்தரப்படுத்துறாங்க. ஆனால் எனக்கு இப்போ ஒரு உண்மை தெரிஞ்சாகணும். ஏய் பாண்டி, கைலாசத்துக்கு என்னாச்சு? நான் அவரை கல்லால் அடிக்கல. இங்க இருக்கிற பசங்க மாங்காய் அடிக்கிறதுக்காக கல்ல எரிஞ்சிருப்பாங்க. அது அவர் மேல பட்டிருக்கும். இந்த வீட்டுல எதிர மாமரம், எந்த மரத்தை பார்த்தாலும் மாமரம் நினைச்சுக்கிட்டு கல்லெடுத்து அடிக்கிற ஒரு கூட்டமே இங்க இருக்கு. அதெல்லாம் இருக்கட்டும். அந்த கைலாசம் எதுக்காக இங்க வந்தா? எதுக்கு வந்தான்னு அவனை கேட்டேன். என்ன சொன்னா தாத்தா? கல்லு பட்டு தாடை எலும்பு சுக்குநூறு ஆயிடுச்சு. வாயை திறந்தா வெறும் காத்து தான் வருது. இன்னும் 21 நாளைக்கு அவன் தண்ணி குடிக்க கூட வாய் திறக்க கூடாதுன்னு டாக்டர் சொல்லிட்டாரு. என்னடா ஒருத்தன் அடிபட்டு கஷ்டத்துல இருக்கான், சிரிக்கிற? இல்ல தாத்தா, தாடையில பட்ட கல்லு தலையில பட்டிருந்ததுன்னா அவன் உயிருக்கே ஆபத்தாயிருக்கும்ல. அவன் எஸ்கேப் ஆனதை நினைச்சு அவன் குணமானவனு ஆஸ்பத்திரிக்கு போய் ஏதாவது பணம் கொடுத்து போடான்னு சொல்லணும். பாவம். வேணாம் தாத்தா, நீங்க ஒரு தடவை கொடுத்தீங்கன்னா அதுவே பழக்கமாயிடும். அப்புறம் அடிக்கடி உங்களை தொல்லை பண்ணுவான். நான் போய் பணத்தை கொடுத்து இனிமே தாத்தா மூஞ்சிலே முடிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறேன். ஓகேயா? உனக்கு ரொம்ப பெரிய மனசுடா கண்ணு. ஓகே.
ஐயோ ஆண்டவா இந்த வாட்டி என்ன காப்பாத்திட்ட. ஆண்டவன் காப்பாத்தல, நான் எறிஞ்ச கல்லு தான் காப்பாத்திருக்கு. அதிகமா பேசக்கூடாது, ஜாக்கிரதையா இருக்கணும். இல்ல நான் கொஞ்சம் பேசணும். பிளட், பாஸ்டர், பேண்டேஜ் எல்லாமே கொஞ்சம் ஜாஸ்தி ரெடி பண்ணி வச்சுக்கோ. என்னை விட அதிகமா அடிபட்டு ஒருத்தன் இப்ப வருவா. ஹலோ ஹலோ ராங் நம்பர். பேசுறதுக்கு முன்னாடி எப்படி நான் ராங் நம்பர் தெரியும்? கைலாசம் பேசுறேன்டா. போன தாத்தா கிட்ட கொடு. ஏ கைலாசம், உனக்கு நான் என்னப்பா துரோகம் பண்ணேன்? யாரு கைலாசம்? ஆமாண்டா. தாத்தா இங்க கூட ஆஸ்பத்திரியில வந்துட்டானா? போன கூட நான் பேசுறேன். இது இது நம்ம கைலாஷ் இல்ல தாத்தா. இது கைலாஷ் அப்துல்லா. கைலாஷ் அப்துல்லாவா? இது மாதிரி எவனா பேர் வச்சிருப்பானடா? வச்சிருக்காங்களே, இது ஒரு மிக்சிங் ஃபேமிலி. கைலாஷ் அப்துல்லா, அப்பா பேர் அப்துல்லா, அம்மா பேர் கலைவாணி, அக்கா பேர் சாவுத்திரி ராவுத்தர், தங்கச்சி பேர் ஆயிஷா அபிராமி, தம்பி பேர் முகமது முருகா. டேய், ஒரே தகராறு பிடிச்ச குடும்பமா இருக்க. தகராறு குடும்பத்துல இல்ல, அப்பனுக்கு மகனுக்கு தான். நான் அப்பா கிட்ட தான் இந்த வீட்டை வாங்கினேன் தாத்தா. இப்ப மகன் போன் பண்ணி எனக்கு அதுல பங்கு இருக்கு குடுறாங்கிறான். நான் முடியாதுன்னு உடனே அடியாள கூட்டு வரேங்கிறான். நான் சொன்னேன் நீ வந்து பாரு, எங்க தாத்தா இருக்காருன்னு சொன்னேன். அதுக்கு அவன் சொல்றான் உங்க தாத்தா என்ன பெரிய இந்த இது வாங்குறான். நான் சொல்றது கேளுங்க, வீடு அந்த சந்துருது இல்ல. இல்லன்னு சொல்றதுக்கு நீ யாரா பரதேசி? இனிமே இந்த பக்கம் வந்த உன் போனம் தாண்டா திரும்பி போவும். ஜாக்கிரதை. வாடா பாப்போம். மாமா நான் ஒரு நிமிஷம். அது வந்து மாமா நான் நேரடியா சித்தப்பா